நீங்கள் அசாமியராக இல்லாவிட்டால் முகுல் பேரரசு அதன் உச்சத்தில். அசாமியர்களால் குவாஹாட்டிக்கு அருகில் உள்ள சராய்காட் என்ற இடத்தில் தோற்கடிக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக அறியாமல் இருக்கலாம். அவர் இந்திய வரலாற்றின் சிறந்த தளபதிகளில் ஒருவராக இருக்கிறார். அவர் எப்படியோ முகுல்களை அவர்கள் அடிப்படையில் குதிரைப்படை மற்றும் துப்பாக்கி குண்டு நிபுணர்கள் பிரம்மபுத்திராவில் போராட வைக்க முடிந்தார். அங்கு அசாமியர்களுக்கு பெரிய முன்னிலை இருந்தது, ஏனெனில் அவர்கள் உள்ளூர் மக்கள். அவர் அடிப்படையில் முகுல் படையினை முழுவதுமாக பிரம்மபுத்திராவில் மூழ்கடித்தார். அது முற்றிலும் அழிவான தோல்வியாக இருந்தது. முகுல்கள் இந்தியாவில் ஹுமாயூன் திரும்பி டெல்லியை ஆட்சி செய்ய வந்த பிறகு சந்தித்த முதல் மிகப்பெரிய தோல்வி அது முற்றிலும் அழிவானதாக இருந்தது. அதற்கு பிறகு முகுல் பேரரசு அடிப்படையில் சிதறத் தொடங்கியது மற்றும் மாராத்தியர்கள், புண்டேலர்கள் மற்றும் பிறர் முகுல் பேரரசை மிக விரைவாக கைப்பற்றினர். மீண்டும் நான் சொன்னது போல, நீங்கள் அசாமியர் அல்லாதவராக இருந்தால் சராய்காட் போர் அல்லது லாசித் பற்றியதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. போர்ப்புகன் உண்மையில் பலருக்கும் பாஜிராவ் மஸ்தானி திரைப்படம் வந்தது வரை கேள்விப்பட வாய்ப்பில்லை. ஆனால் அவர் இந்திய வரலாற்றின் சிறந்த தளபதிகளில் ஒருவராக இருக்கிறார். பிரிட்டிஷ் இந்தியாவை முகுல்களிடமிருந்து கைப்பற்றவில்லை. எங்கள் வரலாற்று புத்தகங்கள் உங்களுக்கு கூறுவது போல அவர்கள் உண்மையில் அதை மாராத்தியர்களிடமிருந்து கைப்பற்றினர். அவர்கள் 75 ஆண்டுகளுக்கு குறைந்தது இந்தியாவின் 2/3 பங்கில் ஆட்சி செய்தனர். உண்மையில் பாஜிராவின் மகன் ரகுநாத் ராவ் என நினைக்கிறேன், அவரது பெயர் அக்பரின் பேரரசை விட பெரிய பேரரசை ஆட்சி செய்தார். ஆனால் அவர் எங்கள் வரலாற்று புத்தகங்களில் எங்கும் இல்லை. அதற்கு பிறகு நீங்கள் கேரளாவை சேர்ந்தவராக இல்லாவிட்டால் மார்த்தாண்டவர்மா பற்றி கேள்விப்பட வாய்ப்பில்லை. இப்போ மார்த்தாண்டவர்மா மிகவும் சுவாரஸ்யமான பாத்திரம். அவர் அப்பொழுது ரொம்ப சிறிய ராஜ்யமாக இருந்த திருவிதாங்கூர் அல்லது வயநாடு எனப்படும் ஒரு ராஜ்யத்தின் ஆட்சியாளர். அவர் அதை விரிவாக்கினார். ஆனால் அவர் அதிகாரத்தில் வந்தபோது அது அடிப்படையில் ஒரு சிற்றரசாக இருந்தது. இப்போ டெல்லி மாநிலமாக உள்ளதை விட சிறியது.